கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த தியானிக்கும் தியானமே என்ற ஒளிபரப்பின் மூலியமாக உங்களோடு நான் பேசுகிறது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரசங்கி 11:9 வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிலும் நிமித்தமும் தேவன் உன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இந்த வசனத்தை நம்ம சற்று தியானிச்சு பார்த்தோம்னா, உங்களுடைய வாலிப பிராயத்தில் நீங்கள் எதை பார்த்தாலும் உங்களுக்கு அது நல்லதாக தோணும். நீங்கள் ஏதோ ஒரு பாவக்காரியை செய்ய போனாலும் அது உங்கள் மனசில் கரெக்டுன்னு தான் தோணும். ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமான விஷயமா, நான் செய்கிறது கரெக்டான ஒரு நிமிஷம் உங்களையும் நீங்கள் சோதி தெரிஞ்சு பாருங்கள். அதான் 12வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் சொல்லப்படுது. பிரசங்கி, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. நீங்கள் எல்லா தவறும் நான் செய்யக்கூடாது, நான் பரிசுத்தமாக வாழும் நீங்கள் நினைக்கணும்னா ஆண்டவரை உங்கள் சிருஷ்டிகராக நீங்கள் வைக்கும் பொழுது ஆண்டவர் எல்லா பாவ காரியத்தில் உங்களிருந்து விடுதலையாக்குவார். கர்த்தரை உங்களை பார்ட்னராக வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ ஆல்.